அட்ட பாவி, என்ன பேசுதான்னு ஒட்டு கேட்கலான்னு பார்த்தா கண்ணாடியை ஏத்துதான். ஆஹா, இவனுக்கு இசைக்கு பறி போனது வீரா உள்ளார பூந்துட்டாளா? விடக்கூடாது, விடவே கூடாது இவனை. நான் அப்புறமா பேசுறேன். ஒரு கரடி உள்ள பூந்துருச்சு, நான் வைக்கிறேன். ஏ ஆர்லே கரடி, யாருக்கு தெரியும்? போவோமா? போலாம். ஹலோ, சொல்லுங்க சம்பந்தி. என்னையா நான் சொன்னதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பாத்தியா? சம்பந்தி, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சம்பந்தி? இந்த பாருங்க, இதெல்லாம் எனக்கு கொடுப்பன இல்லையா? தாலி கட்ட வேண்டிய நேரத்துல என் மகன் தான் சொதப்பிட்டான். இல்லனா நாம எப்பயும் சம்பந்தி தானே பேசிக்கிட்டு இருப்போம். சும்மா அப்படி வள சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓ மவளை என்னோட 2வது மவனுக்கு தரப்போறியா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுவிய? தாரே தாரே, எப்ப வேணாலும் வந்து கூட்டிட்டு போங்க சம்பந்தி. இந்த பாருங்க, வீட்டுல பேசிட்டேன், பொண்ணுகிட்டயும் பேசிட்டேன். பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. காலேஜுக்கும் போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். எங்க பக்கம் எல்லாமே ரெடி. இப்பவே என் பொண்ணை கூட்டிட்டு உங்க வீட்டுல விட்டுட்டு போக சொன்னாலும் நான் தயார் சம்பந்தி. ரைட்டு. ஏயா, நீ பேச்சுக்கு பேச்சு சம்மந்தி சம்மந்தின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு உற்சாகமே வருதியா. இப்பதான் புரியுது, ஏதோ காரணத்துக்காக தான் உம்ம வாயில சம்மந்திங்கிற வார்த்தையை அந்த முருகன் போட்டு வச்சிருக்கான். ஆமா சம்பந்தி. இல்லே, இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தியே ஆகணும், புரிஞ்சுக்க. எப்படியா இருந்தாலும் இந்த கல்யாணம் நாம திட்டம் போட்ட மாதிரி நடந்தே ஆகணும். நிச்சயமா சம்பந்தி. அதுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் இருக்கேன் சம்பந்தி. நான் செஞ்சு காட்டுறேன். இந்த பாருங்க, தால கீழ நின்னாவது இந்த கல்யாணத்தை நடத்த நான் தயார். கல்யாணத்தை நடத்த போறது நானு, உதவி மட்டும்தான் நீரு, அத மறந்துடாதீரு. ஆமாமா ஆமா ஆமாமா, அத மறப்பனா? நீங்க சொல்லுங்க சம்பந்தி. நான் என் வீட்டுல இத பத்தி இன்னும் சொல்லல. ஆனா நிச்சயமா பேசி என் வீட்டுக்காரி பாக்கியத்தையும் என் மாமன் சிவபாலனையும் கூட்டிட்டு உன் வீட்டுக்கு வாரேன். நீங்க எப்போ வரீங்க சம்பந்தி? வீட்டுல இருந்து புறப்படும் போது நானே உனக்கு போன் பண்ணுதேன். நீ உன் பொண்ணை ரெடியா இருக்க சொல்லு. தரு, உன் பொண்ணு என்னத்தையாவது சொதப்பிடாம பாத்துக்கு. ஐயோ, அதெல்லாம் சொதப்ப மாட்டா சம்பந்தி. என் பொண்ணு சிவபாலன் சொன்னதுல இருந்தே அவ சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. அது ஏற்கனவே அங்க எங்கன்னு ஜானமாடியா மாப்பிளைய பாத்துருப்பா போல இருக்கு. அவ மனசுலயும் மாப்பிள்ளை மேல ஒரு கண் இருந்திருக்கும் போல. இந்த பாருங்க, அவ நான் சொன்னதை தட்டாம செய்வா. பொண்ணுன்னு அப்படித்தாயா இருக்கணும். ஏமவனும் தாலி கட்டி கொண்டு வந்து வச்சிருக்கானே ஒரு தரித்திரத்தை, அது மூஞ்சில முழிச்சாலே விளங்காது, வாயாது. ஐயோ, ஆளாக்கி இருந்துகிட்டு 8 ஊருக்கு அளக்குது. இல்லே, உன் மக வரட்டும், அவளை வச்சு இந்த மூத்தவளோட அதிகாரத்தை உடைச்சு போடுதேன். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. இன்னைக்கே வாரம் பொண்ணு பார்த்து கையோட சம்பந்தத்தை பேச்சு முடிக்கிறோம். தட்டு மாத்திரம் முடிக்கிறோம். என்ன முடிச்சாச்சு சம்பந்தி. நீ பாருங்க, நீங்க வாரது போறதெல்லாம் வெறும் சம்பிரதாயம் தானே. இல்லே, உடனடியா கல்யாண நாளை குறிச்சு கல்யாணத்தை முடிச்சிடணும். ஏன் அவன் ஒத்த ஓட்ட அந்த வெறும்பைய தங்கச்சிக்கிட்ட இருந்து காப்பாத்தணும். ஐயா சம்பந்தி, வார்த்தையெல்லாம் காதுல தேனா பாயுது சம்பந்தி. இந்த பாருங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப என்ன வை சந்தேகம்? அது வேற ஒண்ணும் இல்ல சம்பந்தி. நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், என் பொண்ணுக்கும் ஓகே. ஆனா மாப்பிள்ளை மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரியணும்ல. ஏலே, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீர் என்ன செய்ய போறீரு? அவனுக்கு நான் அப்பேன், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டீல பொறுத்த மட்டும் அவனுக்கு நான் ஓனர். அவனுக்கு 25 வருஷமா சோத்த போட்டு படிக்க வச்சு சட்ட துணிமணி பைக்கு காருன்னு அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு உடம்புல ஒரு குறையும் இல்லாம வளர்த்து ஆளாக்கியிருக்கேன்.
அதுக்கான நன்றி கடனாவே எனக்கு செய்யணும்ல. அதெல்லாம் சரிதான் சம்பந்தி. இருந்தாலும் மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை. கசாப்பு கடைக்காரன் ஆடுகிட்ட அனுமதி வாங்கிட்டா கழுத்தா இருக்கா? அத வளர்க்கிறவன் என்ன நினைச்சு அந்த ஆட்டை வளர்க்குதானோ அதைத்தான் செய்வான். போட்டதையெல்லாம் தின்னுச்சில இந்த ஆடு. அப்ப அவன் வெட்டுறதையும் தாங்க வேண்டியதுதான். அதுதானே தர்மம். என்னமோ போங்க சம்பந்தி. இந்த பாருங்க, எனக்கு இந்த சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சா சரி. இல்ல நான் இவன்ட்ட கேட்ட என்னத்தை சொல்ல போறான்? இந்தாரு, இவனுடைய உணர்வு நோக்கம் எல்லாம் அந்த விரும்பிய குடும்பத்துல தான் இருக்கு. இந்த கல்யாணத்தை பொறுத்தளவுல எல்லாம் என்னோட இஷ்டம். இதுல எவன் இஷ்டத்தை பத்தி எனக்கு துளி கூட கவலை கிடையாது. நான் சொன்னதேன். மாப்பிளைய கூட்டிக்கிட்டு மாமா வந்துகிட்டே இருக்கேன்னு என் மருமவ கிட்ட சொல்லி வையும், நான் வரேன். ஆஹா ஆஹா, உங்க வயல என் பொண்ண மருமகன்னு சொல்லிட்டீங்களே சம்பந்தி. இது போதும் சம்பந்தி. இந்த பாருங்க, நீங்க இன்னைக்கே சொன்னாலும் கல்யாணத்தை நடத்த நான் தயாரா இருக்கேன். சொல்லுதே. நான் நினைச்சபடி இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும். வைக்கட்டுமா? சரிங்க சம்பந்தி, தாராளமா வச்சிருங்க சம்பந்தி. இந்த சவுந்தரபாண்டி வீட்டு சம்பந்தம்னா என்ன கசக்குமா என்ன? இந்த பக்கெட்டு இந்த டிக்கெட்டுகளை எப்படியாவது உள்ளார இழுத்து போடணும். அடுத்து அதுக்கான வேலையை மட்டும்தான் நாம பார்க்கணும். பார்த்துடுவோம். பார்த்து குறுக்கால வராம்பார் ஒரு ஸ்கூட்டர். இல்லை, ரைட்டு ட்ராக்லயே வச்சுக்க வண்டிய. எங்கேயாவது கொண்டு போய் சொறி விடாதடியே. அது அப்படியே அங்கதான் அப்படி போய் அப்படியே ஒரு யூ டர்ன் பண்ணு. அப்பா என்னத்தையும் சொல்லிட்டே வராதப்பா. யூ டர்ன் பண்ண உடனே நேரா போனோம். யூ டர்ன் உடனே மெதுவா சுத்துலே. சர்க்கஸ் காரி ரிங்கு சுத்துதா மாதிரி. ஏங்க, இப்ப எதுக்கு நீங்க பதட்டத்துல இருக்கீங்க? எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு. அடியே, நீ வேற. இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்குமாடி? எம்பிட்டு பெரிய பணக்கார இடம். நம்ம பொண்ணுதான் வேணும்னு தேடி வந்திருக்கடி. நம்ம திருவாலத்தான் அந்த புள்ள பரணி காலத்துல கரெக்டா தாலி கட்டி இருந்தா நாம இப்படி பயப்பட வேண்டியிருக்குமா? அவன் என்னங்க செய்வான்? அவனே பாவம். ஆமா, பெரிய பாவம். ஏண்டி, அவன் தங்கச்சியே இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. பேசி முடிச்சு இன்னைக்கே பரிசம் போட போறாங்க. எங்கடி போய் தொலைஞ்சான் உன் மவன்? அவன் என்னமோ வேலைன்னு போயிருக்காங்க. ஆமா, மண்ணாங்கட்டி வேலை. எனக்கு தெரியாதா? காலையில துறக்கிறதுக்குள்ளாரையே சாராய கடையில போய் உட்கார்ந்துருப்பான். எனக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பாரு. ஏங்க, நல்ல விஷயம் நடக்கிறப்ப ஏன் அவனை கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க? இவங்க எப்ப வருவாங்கன்னு போன் பண்ணி கேட்டீங்களா? வந்துகிட்டே இருக்கிறோம்னு போன் பண்ணாரடி சம்பந்தி. எங்கடி அவ? உன் மவ ரெடி ஆயிட்டாளா? ஏங்க, ரெடி ஆயிட்டாங்க. இதோ வரா. அப்பா, இப்பதான் மேக்கப் முடிஞ்சது. ட்ரெஸ் பண்ணி நகையெல்லாம் போட்டுட்டா ரெடி ஆயிடுவேன்பா. இந்த பாரு மோளே, உன் அண்ணன் தவற விட்டத நீ புடிச்சிடணும் பாப்பா. அவங்க வர்றப்ப அப்படியே தேவதை மாதிரி பலன்னு வந்து நிக்கணும். உன்னைய பார்த்ததும் ஆஹா, இந்த புள்ளைய விட்டுறக்கூடாதுன்னு சம்மந்தி வீட்டுக்காரங்க நினைக்கணும். பாத்துக்க அப்பா, அவரு வருவாருல்ல, அப்போ நான் மாப்பிள்ளை சிவபாலன் கிட்ட தனியா பேசணும். ஏற்பாடு செய்வியா? தெரியலையே, சம்மந்தி விடுவாரான்னு தெரியலையேம்மா. அப்பா, நான் தனியா பேசினா போதும். இன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு அவரை நான் சொல்ல வச்சிருவேன்பா. அப்பா, தனியா பேச அலோவ் பண்ணுவாங்களா? அப்படிதானம்மா, சம்மந்தி வரட்டும், அவர்கிட்ட பேசி நான் ஏற்பாடு செய்யறேம்மா. நீ போ தாயி, சீக்கிரமா போய் ரெடியா போ. சரிப்பா. இப்ப என்னத்துக்கு அப்படி போ இப்படி போ நீங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? இப்ப ரத்னாவை பார்க்க போறோமா இல்ல வேற எங்கேயாவது போறோமா? நீங்க அதை சொல்லுங்க. இல்லை, அதெல்லாம் போய்க்கலாம்லே. முதல்ல நீ வண்டி எடு. இல்லை, நான் சொல்றத மாதிரி நீ வண்டியை ஓட்டு. ஏங்க, என்னங்க இது? எதுக்காக நேரம் கெட்ட நேரத்துல கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க செய்யற கோக்குமாக்குக்கெல்லாம் மண்டையாட்டுவோன்னு நினைக்காதீங்க. அப்புறம் நான் ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க, பாத்துக்கோங்க. ஏட்டியே, இப்ப என்னாச்சு உனக்கு? முதல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு பரவாயில்ல போறோம். இதுல என்ன கேடு உனக்கு?
அங்க ரத்னாவுக்கு நகை எடுக்க போகணும். அம்புட்டு பேரும் அங்க காத்துக்கிட்டு இருக்காவ. நீங்க லெப்ட் ரைட்னு எங்களை கூட்டிட்டு போதிய. ஏட்டி நகை எடுக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா? காசு கொடுத்தா கடைக்காரன் நகையை கொடுக்க போறான். நீ என்ன நகை அப்படியே சுத்தி மூட்டை கட்டி அப்படியே தலையில சுமந்துட்டு போறியா நீ? ஏட்டே அந்த வெறும் பைய வாங்க போறது என்ன ஒரு 10 கிராம் நகை இருக்குமா? அதுக்கு ஒரு 10 பேர் போகணுமா 10 கிராமுக்கு? அந்த கடையில வெளியில நிக்கானே செக்யூரிட்டி அவனே உன்னைய பத்தி சிரிப்பான். அத்தை, மாமா ஏதோ வேற பிளான் போடுதாருன்னு நினைக்கேன். ஆமா, பொல்லாத பிளான். இப்ப என்ன, அந்த வெறும்பைய வீட்டுக்கு தானே போகணும். இந்த நான் சொல்லுத இடத்துக்கு போயிட்டு பரவாயில்லங்க போவோம். அது என்னங்க நீங்க சொல்ற இடம்? எங்க போறோம்னு சொல்ல மாட்டீங்களா? தலைக்கு மேல வேலையை வச்சுட்டு உங்க கூட ஊர் சுத்த சொல்றீங்களா? நீ 20 வயசு குமரி, உன் கூட நான் ஊர் சுத்த போறேன். ஏடே நான் ஊர் சுத்த போலடி, நகை இருக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் அதோட ஒரு முக்கியமான வேலையா போறோம். அதை முடிச்சிட்டு பொறவு வீட்டுக்கு போகலாம். அதுதான் என்ன வேலைன்னு அத்தை கேக்குதாவுல, சொல்லுங்களேன். அதெல்லாம் நான் ஓன்ட்ட சொல்ல முடியாது. சொல்ல முடியாத இடத்துக்கெல்லாம் எங்களால வர முடியாது. கிளை சிவபாலா, மா வண்டியை விட்டு இறங்கல, நாம ஆட்டோல போவோம். வாமா. ஏடி, நீ வா. இருல, எதுக்கு இப்படி ரத்த கொதிப்பு வந்த மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த இருக்க, நாம போற இடம் ஒரு சர்ப்ரைஸ், சஸ்பென்ஸ். அதை நான் இப்பவே சொல்லிட்டு அதோட சுவாரஸ்யம் போயிருமே. இல்ல பேசாம நான் சொல்லுதா மாதிரி வண்டி ஓட்டுலே ஒத்த ஓட்டு. மோ, இவரை நம்பாத. சர்ப்ரைஸ்லாம் இருக்காது, என்னவோ வில்லங்கமா தான் இருக்கும். அத்தை, அங்க அம்புட்டு பேரு தயாரா இருக்காவோ. மாப்பிள்ளை குடும்பம் வேற வருது. நீங்க தான் இதெல்லாம் முன்னாடி நின்னு செய்யணும்னு அம்மா சொல்லி இருக்குல்ல. இவரோட சர்ப்ரைஸ் பைசா பிரயோஜனத்துக்கு கூட இருக்காது. நம்ம இறங்கி கூட போயிருவோம். வா அத்தை. பாக்யம், நான் என்ன உங்க 3 பேரையும் கூட்டிட்டு போய் கழுத்தறுக்க போறேனா? ஓ, அப்படி வேற ஒரு எண்ணம் இருக்கோ? எங்க மேல கை வச்சு பாருங்க பாப்போம். இந்த பாருடி, நாம போறது ஒரு நல்ல விஷயத்துக்காக. போகும்போது இந்த சண்டையெல்லாம் வேண்டாம். நல்ல பொம்பளையா லட்சணமா சிரிச்ச மூஞ்சியோட வா. இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நகையை எடுக்க போ, இல்ல நாசமா போ. இப்போதைக்கு நீ என் கூட வா. அப்படிதான். இல்ல சிவபாலா, நீ வண்டி எடுல. இந்த ஆளு போவ சொல்ற இடத்துக்கே போவோம். நான் பயந்த காலெல்லாம் மலை ஏறி போயிருச்சு. ஏதாவது நச்சு நசுக்குன்னு வேலை பார்த்தாருன்னா அங்கேயே வச்சு நல்லா மூஞ்சிய செவரோட வச்சு அரக்கி விட்டுருவோம். இல்ல வண்டி எடுல. இவளாவது ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடந்துருமா? நடக்கணும்னு தானே இவ்வளவு பாடுபடுறோம். சம்மந்தி வீட்டு பிள்ளைங்க எல்லாருக்கும் அந்த சண்முகம் வீடு தான் பிடிக்கும். இந்த சிவபால எனக்கு வீராதான் வேணும்னு சொல்லிப்புட்டா என் புள்ள மனசொடைஞ்சு போயிட மாட்டாளா? இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்கும்னு சம்பந்தியே எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. என்ன தகுதித்தம் பண்ணியாவது நிச்சயமா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாரு. உனக்கு என்னதுக்கு கவலை? நீ போய் சமையல் வேலையை பாரு. சரிங்க. ஓமா. என்னலே, என்ன சட்டை இது? கொஞ்சம் நல்ல பிரைட்டா ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஒரு சட்டையை போட்டு வந்தா என்ன கெட்டு போச்சு உனக்கு? ஐயோ, காரை அப்படி ஓட்டு இப்படி ஓட்டுன்னு டார்ச்சர் பண்ண. இப்ப சட்டை இப்படி போடு அப்படி போடுன்னு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. பேசாம வாயம்பா. ஏன் அவனோட சட்டைக்கு என்ன குறைச்சலு? நல்லா தானே போட்டிருக்கான். நல்லா போட்டிருக்கான். மூஞ்சிய பாரு. அது சரி, இவனு நீ பெத்த டிக்கெட்டு தானே? ஏடி இவனுக்கு வயசாயிட்டே போதே, கவலைப்படாம இருக்கே. என்னத்துக்கு கவலைப்படணும்? என் மவன் நல்லா தானே இருக்கான். உனக்கு சொன்னாலும் புரியாது, சுயமாவும் தெரியாது. உன்னைய வச்சு நான் படுத பாடி இருக்க. இல இல பார்த்து இந்த பாரு, அட்டக்கார மராம்பரி இப்படி போ நேர, போ நேர. அப்போ இது அந்த பாத்திர கடைக்கார வீடுல. நம்ம என்ன பாத்திரமா வாங்க போறோம்? ஆமலே, புது பாத்திரம் வாங்க போறோம். வாங்க எல்லாரும். மோ, நான் சொல்லல,
இந்த ஆள் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றாருன்னு ஏதோ ஸ்கெட்ச் போட்டுதமா கூட்டு வந்திருக்காரு. ஆனா ஸ்கெட்ச் உனக்கா மைனிக்கான்னு தான் எனக்கு புரியல. இல்ல சிவபாலா, இங்க என்னத்துக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு கேளுல. எப்போ கேக்குதா இல்லையா உனக்கு? நல்ல கேக்குது. புது பாத்திரம் தான் எடுக்க போறேன். ஏகேஎஸ் பத்திர கடைக்கார வீட்டுல இருந்து புது பாத்திரம் எடுக்க போறேன். ரத்னாவுக்கு நகை எடுக்க போகணும். அங்க 50 பேரும் காத்து கிடக்காவ. இப்ப இங்க என்ன பெரிய அவசரம்? ஏட்டியே, இது நகையை விட முக்கியமான விஷயண்டியே. பேசாம வா. மோ, என்ன நீ போயிட்டு வாமா. நான் கார்ல உட்காந்து பாட்டு கட்டிட்டு இருக்கேன். இல்ல, இந்த ஆள் இல்ல, இல்ல. கிடக்கு. ஒத்த ஓட்டு அடி வாங்காத நீங்க. இல்ல, இதுக்கெல்லாம் போன குடும்பமா தான் போகணும். வா, மரியாதையா உள்ள வா. என்ன தயவு செஞ்சு தலை முழுகிடு. நான் உன் குடும்பமே இல்ல. ஏலே, இந்த விஷயத்துல நீதான்லே முக்கியம். என்ன முக்கியமா? நீதான் முதல்ல வரணும். எப்போ சும்மா எரிச்சல கிளப்பிட்டு இருக்க. நான்லாம் வர முடியாதுப்பா. ஏலே, எப்பா, எப்பா, ஏங்க, ஐயோ, என்னப்பா பண்றீங்க நீங்க? விடுங்க அவனை. ஏங்க, வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க. வாங்க வாங்க சாமந்தி, வாங்க, வணக்கம், வாங்க. வணக்கம். மதனி வாங்க தம்பி. உள்ள வாங்க. வணக்கம். வாங்க மதனி, உட்காருங்க. வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் உட்காருமா. வணக்கம். உட்காருங்கம்மா. நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. பரணி வரலையா? நாங்களே எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு தெரியல. இதுல பரணி வேறயா? பாத்தியாம்மா, சம்முவன் தங்கச்சிங்கிறத எசக்கி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. எசக்கி எப்பவுமே இப்படிதாம்மா பேசும். மாப்பிள, நீங்க உட்காருங்க மாப்பிள. உட்காருங்க. மாப்பிள்ளையா? மாப்பிள்ளையா? நீங்க உட்காருங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி. உட்காருங்க. உட்காருமா. மோ, எதுக்குமா அம்புட்டு பேரும் என்ன குறுகுறுன்னு பாக்குறாங்க? என்னைய கேட்டா உங்க அப்பா என்ன கோமாளித்தனம் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே. அத்தை, ம். அது கோமாளித்தனம் இல்ல அத்தை, குறுக்கு புத்தி. அங்க பாரு அவங்க என்ன பேசிக்கிறா ஒண்ணு. பாத்தியா அத்தை, ஏதோ விவகாரமா தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அது எனக்கு புரியுதுரி. ஆனா இந்த பூ பழம் தட்டு இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆள் என்ன திட்டம் போட்டிருக்காருன்னு தெரியலையே. எல்லாரும் வந்தாச்சு, என்ன பேசாம இருக்கீரு? சம்பந்தி, நீங்க முதல்ல உட்காருங்க சம்பந்தி. நான் உட்கார்றது இருக்கட்டும். இலே ஆரம்பியில உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சம்பந்தி? பரணி தான் எங்க குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வரணும்னு நினைச்சோம். அது முடியாம போயிடுச்சு. இப்ப எங்க பொண்ண உங்க குடும்பத்துக்கு மருமகளா அனுப்பி வைக்கிறோம். இதான சம்பந்தி எங்களுக்கு கொடுப்பன. இவங்க பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வரப்போதா? ஏலே சிவபாலா, உங்க அப்பா உன்னையத்தான் விற்க போகுதாவோன்னு நினைக்க. ஆளை விடுங்க சாமி, நான் கிளம்புதேன். இலே இலே இரு 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 இருல, எங்க ஓடுத? உட்காரு. இந்தாரு, இங்க நீங்க எதுவும் பேசக்கூடாது, நான் மட்டும்தான் பேசுவேன். ஏமா சுந்தரி பாப்பா, காப்பியை கொண்டு வாமா. பாப்பா, காப்பியை கொண்டு வாமா. வாங்க. வா. ஏதா மொத காப்பியை மாப்பிளை கொடுத்தா கொடுங்க. போமா.
நான் காப்பி தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன். தெரியும். மாமா சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு தனியா ஹார்லிக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இல்லே ஒத்த விட்டு வாங்க வாங்கி குடி. இல்லை குடிங்க. அப்பா குடியில ஏன் மோன் அப்படித்தான் நான் செல்லமா கிள்ளுவேன். குடும்பம் குடும்பம் ஆசீர்வாதம். என்னடி இது? என்ன இப்படி கூத்தடிக்க? ஆ? மாமா, ம், நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.